தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு மக்களின் நலன்களை காக்கும் அறிக்கையாகவோ, மக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றும் அறிக்கையாகவோ, ஏழை எளிய மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் அறிக்கையாகவோ இல்லை. நிதி பற்றாக்குறை என்பது அனைத்து ஜனநாயக நாடுகளிலும் ஒரு சாதாரண அங்கமே. நிதி பற்றாக்குறையை மட்டுமே காரணம் காட்டி மக்களுக்கான திட்டங்களை நிறுத்தக்கூடாது. தமிழ்நாடு அரசின் நிதிநிலையை கருத்தில் கொண்டுதான் நீங்கள் உங்கள் தேர்தல் அறிக்கையை தயார் செய்து இருப்பீர்கள். அதில் வாக்குகள் பெற வேண்டும் என்பதை மட்டுமே கருத்தில் கொண்டு உங்களால் செயல்படுத்தவே முடியாத பல வாக்குறுதிகளை அள்ளி வீசி தமிழக மக்களை ஏமாற்றி விட்டீர்கள். நிதிநிலை அறிக்கையில் புதிய வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான எந்த தெளிவும் இல்லை. சொற்களிலே சொர்க்கத்தை காட்டுகின்ற இந்த அரசு மக்களின் கவனக்குறைவால் ஆட்சி பீடத்தின் உச்சத்திலே அமர வைக்கப்பட்டுள்ளது. வாய் சொல்லால் வானத்தை வில்லாக வளைக்கலாம், ஆனால் முயன்றால்தான் அது முடியாது என்பது தெரியும். ஆட்சிக்கு வந்த பிறகு நிதி ஆதாரம் இல்லை என்று கையை விரிக்கிறது இந்த அரசு. கொடுத்த வாக்குறுதிகளையும் செயல்படுத்துவதற்கான விரிவான திட்டங்களையும் இந்த அரசு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வெளியிடுமா, அல்லது புதியதாக அமைக்கப்பட்டுள்ள வருவாய் மேம்பாட்டு குழுவின் அறிக்கைக்காக காத்திருக்குமா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேளாண்மை என்பது பூமி தாயின் மேனியில், பூமாதேவியின் மேனியில் மரகத போர்வை போர்த்தி அழகு பார்க்கும் அதிசயம். பச்சை கம்பளம் விரித்து கண்களை குளிர்விக்கும் ஓவியம். வயல்களில் விதைப்பவனும் மலரை வளர்ப்பவனும் மரத்தை நடுபவனும் மானிடரில் மகத்தானவன். பொன்னை புதையுங்கள், அது பருவம் முடிந்தாலும் அப்படியே இருக்கும். ஆனால் நெல்லை விதையுங்கள், அது பன்மடங்காக பெருகி பலன் என்றார் ஆங்கில புலவர் எட்வர்ட். தமிழ் புலவர் திருவள்ளுவரோ எல்லாவற்றுக்கும் மேலாக சுழன்றும் ஏர் பின்னது உலகம் என்று உலகையே ஏருக்கு பின் நிறுத்தி உழவை முன்னிறுத்தி பெருமை சேர்த்தார்கள். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும். ஒரு மாசு குறையாத மன்னவன் இவர் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற பொன்மனத் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வைர வரிகளுக்கு ஏற்ப மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களாலும் 4.5 ஆண்டு காலம் தமிழகத்திலே நல்லாட்சி தந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களாலும் கொண்டுவரப்பட்ட பல்வேறு திட்டங்களான மழைநீர் சேகரிப்பு திட்டம், குடிமராமத்து திட்டம், 60 ஆண்டு கால விவசாயிகளின் கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டம், சரபங்கா நீரேற்றும் திட்டம் போன்ற பாசன திட்டங்கள் மூலம் நீர்நிலைகள் நிரம்பிட, நிலமகளும் குளிர்ந்திட, விளைநிலங்கள் செழித்திட, விவசாயிகளின் உள்ளமும் இல்லமும் மகிழ்ந்திட, அணைகள் நிரம்பி ததும்பிட, ஊரெங்கும் மக்கள் உள்ளங்கள் நெகிழ்ந்திட, நாடே போற்றும் நல்லதோர் ஆட்சியை தந்த மாண்புமிகு அம்மா அவர்களும் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் தமிழகத்தை ஆண்ட காலம்தான் தமிழகம் விவசாயிகளின் பொற்காலமாக போற்றப்பட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் மொத்த பொருளாதார மதிப்பில் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த முதன்மை துறைகளின் பங்கு 13% மட்டுமே. ஆனால் சுமார் 42% மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு முதன்மை துறையையே நம்பி உள்ளனர். எனவே விவசாயம் சார்ந்த முதன்மை துறை வளர்ச்சி அடைந்தால்தான் நம் மாநிலத்தின் பெரும்பகுதி மக்கள் பயன்பெற முடியும். அத்தகைய முதன்மை துறைக்கு அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு கூட்டுறவு சங்கங்களில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதற்கான அரசாணையை வெளியிட்டது. தேர்தல் வாக்குறுதியில் சிறு குறு விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி என்றும் மற்ற விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடி என்றும் கூறிவிட்டு ஆரம்ப அறிவிப்பில் இருந்த குளறுபடிகளை சிறிது கலைந்துவிட்டு ரூபாய் 75,000 வரை கடன் பெற்றவர்களுக்கு முழு தள்ளுபடி என்றும் அதற்கு மேல் உள்ளவர்களுக்கு 35,000 ரூபாய் தள்ளுபடி என்றும் கூறியுள்ளீர்கள். சிறு குறு விவசாயிகளுக்கு இடையே பொருளாதார ரீதியில் வேறுபாடு இல்லை. சிலர் 1 ஏக்கருக்கு கடன் பெறலாம், சிலர் 2 ஏக்கருக்கு கடன் பெறலாம். பயிர்களுக்கு பயிர் கடன் தொகை வேறுபடும். எனவே சிறு குறு விவசாயிகளிடையே பாகுபாடு பார்ப்பது சரியல்ல. உதாரணமாக 75,000 கடன் பெற்ற ஒரு சிறு விவசாயிக்கு 75,000 ரூபாய் தள்ளுபடி கிடைக்கும். ஆனால் 80,000 ரூபாய் கடன் பெற்ற ஒரு சிறு விவசாயிக்கு 35,000 தான் கிடைக்கும். இந்த பாகுபாடு தவிர்க்கப்பட வேண்டும்.
முழு கடன் தள்ளுபடி கிடைக்கும் என எதிர்பார்த்த சிறு குறு விவசாயிகள் இன்று கடனை கட்ட முடியாமல் தவிர்த்து வருகின்றனர். எந்த போராட்டம் செய்தும் பலனில்லை. எனவே தேர்தல் அறிவிப்பில் கூறியபடி முழு கடனையும் தள்ளுபடி செய்யுங்கள் என்று இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் சீர்திருத்தங்களுக்கும் வித்திட்டவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா. ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டவர்களுக்காகவும் பாடுபட்டவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். சமூகத்தில் சதிகளாலும் சாதிகளாலும் புறக்கணிக்கப்பட்டவர்களை அன்புக்கரம் கொண்டு அரவணைத்தவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். விவசாயிகளின் உணர்வுகளை உணர்ந்து செயல்பட்டவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். 1981 சிறு குறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் முதன்முதலாக அளித்தவர் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சி காலத்தில்தான் மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் விவசாயிகளின் மும்முனை மின்சாரம் தற்பொழுது ரத்து செய்யப்பட்டு ஷிப்ட் முறையில் மட்டுமே விவசாயத்திற்கு மின்சாரம் வழங்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் விவசாயிகளுக்கு மீண்டும் 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்பட வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் கொண்டு வரப்பட்ட காவேரி மற்றும் அதன் கிளையாறுகள் மாசுபடுவதை மீட்டெடுக்க நடந்தாய் வாழி காவேரி திட்டம் மீண்டும் செயல்படுத்த வேண்டும். குடிமராமத்து திட்டத்தில் 1133 கோடியில் 5586 ஏரிகள் கண்மாய்கள் தூர்வாரப்பட்டது. 2016 12.02 லட்சம் சிறு குறு விவசாயிகளுக்கு 5318.73 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 2021 16.43 லட்சம் விவசாயிகளுக்கு 12110 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டது. விவசாயிகளின் 60 ஆண்டுகால கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 1652 கோடியில் 24,468 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி செய்து தரப்பட்டது. 2017 2247 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணம் வழங்கப்பட்டது. மாண்புமிகு அம்மா அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சியில்தான் தமிழகம் உணவு தானிய உற்பத்தியில் இந்தியாவில் முதலிடம் பெற்று மத்திய அரசின் உயரிய விருதான கிருஷி கர்மான் விருதை தொடர்ந்து 6 ஆண்டுகள் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்பதை இம்மாமன்றத்திலே பெருமையோடு பதிவு செய்கிறேன். 565 கோடியில் 100 வறண்ட ஏரிகளுக்கு சரபங்கா திட்டத்தின் மூலம் 4238 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி ஏற்படுத்தி தரப்பட்டது. டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது காவேரி காப்பாளன் அண்ணன் எடப்பாடியார் தான். இப்படி எண்ணற்ற சாதனைகள். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரின் வைர வரிகளுக்கு ஏற்ப மாண்புமிகு அம்மா அவர்களும் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் வேளாண்மையில் 2 மடங்கு உற்பத்தி 3 மடங்கு லாபம் என்ற தாரக மந்திரத்தை பயன்படுத்தி மானாவாரி நிலம் மேம்பாட்டு இயக்கம், பயிர் காப்பீட்டு திட்டம், மாநில வேளாண் வளர்ச்சி திட்டம், இயற்கை வேளாண்மை ஊக்குவிப்பு, தென்னை வளர்ச்சி மேம்பாடு, மாற்றுப்பயிர் சாகுபடி, திறன் மேம்பாட்டு பயிற்சி, மரம் வளர்ப்பு திட்டம், விவசாயிகளுக்கு பரிசு, சிறுதானிய இயக்கம், பயிர் பெருக்க திட்டம், ஒருங்கிணைந்த பண்ணையம், நீடித்த பருத்தி சாகுபடி, சீர்மிகு நெல் சாகுபடி, எண்ணெய் வித்துக்கள் பயிர் பெருக்க உற்பத்தி திட்டம், மின்னணு வேளாண்மை திட்டம், கண்காட்சிகள், பயிர்களில் பூச்சி நோயை கட்டுப்படுத்த மானியம், வேளாண் தொழில் முனைவோர் உருவாக்கப்படுதல், கரும்பு மேம்பாடு திட்டம், தோட்டக்கலை துறையின் மூலம் சொட்டு நீர் பாசனம், மாற்றுப்பயிர் சாகுபடி திட்டம், ஊடுபயிர் சாகுபடி ஊக்குவித்தல், உயர் தொழில்நுட்பம், நுண்ணீர் பாசன திட்டம், தேன் தொகுப்புகள் உருவாக்குதல், மலர் சாகுபடி, காய்கறி சாகுபடி, மாடி காய்கறி தோட்டம், பனை மேம்பாட்டு இயக்கம், மரபணு வங்கி, மூலிகை தோட்டங்கள், வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக வேளாண்மையை இயந்திரமயமாக்குதல், மானியத்தில் மின் மோட்டார்கள், சூரிய சக்தியால் இயங்கும் மோட்டார்கள், பசுமை குடில்கள், தார்ப்பாய்கள் வழங்குதல், பண்ணைக்குட்டைகள் அமைத்தல், உழவர் பாதுகாப்பு திட்டம், உணவு பூங்காக்கள், மண்வள பாதுகாப்பு, உயிர்ம வேளாண்மை, பசுந்தாள் உரம் பயிரிடல், மண்புழு உரம் தயாரித்தல், மண்ணில் வளங்காக்க மண் பரிசோதனை முகாம்கள் என மகத்தான திட்டங்களை வேளாண் பெருமக்கள் பயன்பெற தந்தார்கள். இந்த திட்டங்களையே வெற்றி திட்டங்கள் என இந்த அரசு ஸ்டிக்கர் ஒட்டி நிதிநிலை அறிக்கையை மீண்டும் தமிழகத்திலே அறிவித்துள்ளது. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த நிதிநிலை அறிக்கையில் பள்ளி கல்வித்துறை,
மற்றும் உயர்கல்வித்துறை ஆகிய முக்கிய துறைகளுக்கு நிதி குறைக்கப்பட்டுள்ளது. இது கல்வித்துறையின் கட்டமைப்பையே சிதைப்பது போல் உள்ளது.